மதுரை விமான நிலையம் தரம் உயர்த்தப்படுவது தமிழகத்தின் வளர்ச்சிக்கு முக்கிய மைல்கல்லாக அமையும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அதனை முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். தென் தமிழகத்தில் சுற்றுலா, வர்த்தகம் மற்றும் பொருளாதார வாய்ப்புகளை பெருமளவு இது ஊக்குவிக்கும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். காலத்தால் அழியாத கலாச்சாரம் மற்றும் ஆன்மீக பாரம்பரியத்திற்கு பெயர் பெற்றது மதுரை மாநகரம் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய டெல்லி செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்த இந்த கருத்தின் அடிப்படை என்ன? மிக முக்கியமாக தமிழ்நாட்டில் குறிப்பாக நாளை நடைபெற இருக்கக்கூடிய பல்வேறு நிகழ்வுகளில் பங்கேற்க உள்ளதாக பிரதமர் மோடி ஏற்கனவே பதிவிட்ட நிலையில் தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக மதுரையினுடைய விமான நிலையத்தை பன்னாட்டு விமான நிலையமாக மேம்படுத்துவதற்கான ஒரு ஒப்புதல் என்பது மத்திய அமைச்சரவையால் வழங்கப்பட்டிருக்கும் நிலையில் அந்த ஒரு வளர்ச்சி என்பது தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கும் அதனுடைய ஒரு கனெக்டிவிட்டிக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு படிக்கல்லாக அமையும் என்ற ஒரு கருத்தை பிரதமர் மோடி பதிவிட்டுள்ளார். குறிப்பாக மத்திய அமைச்சரவை கூட்டமானது இந்த ஒப்புதலை இன்று காலை வழங்கியுள்ளது எனவும் சுற்றுலா, வர்த்தகம் மற்றும் பொருளாதாரத்தினுடைய பல்வேறு வழிகாட்டுதல்களுக்கு இந்த ஒரு வாய்ப்பாக அமையும் என்ற ஒரு கருத்தையும் அவர் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. மிகவும் கொண்டாடப்படக்கூடிய மதுரை நகரமான மதுரை நகரம் கலாச்சார அடிப்படையிலும் ஒரு ஆன்மீக அடிப்படையிலும் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக ஒரு இடமாக கருதப்படும் அந்த இடம் என்பது சர்வதேச அளவில் உலகம் முழுக்க அதை இணைப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி உள்ளதாக பிரதமர் மோடி பதிவிட்டுள்ள அந்த ஒரு பதிவில் அவர் குறிப்பிட்டுள்ளது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதிகாரப்பூர்வமான ஒரு அறிவிப்புகள் என்பது மதுரை விமான நிலையத்தை பன்னாட்டு விமான நிலையமாக உயர்த்துவதற்கான ஒரு கொள்கை முடிவை மத்திய அரசு இன்று அமைச்சரவை ஒப்புதலில் வழங்கவிருக்கும் நிலையில்தான் இந்த ஒரு பதிவை அவர் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். விரிவான விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா.